பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 30 எடுத்து நீங்கள் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 15 விதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 15 மினிட்ஸ் டர்மரிக் அண்ட் லெமன் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் விசில் வச்சு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கண்ணாடி பதத்தில் சீக்கிரமே குக் ஆகிடும். நல்ல ஒரு அரோமா இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகி இந்த அரோமா வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி விதைலாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வரமிளகாய்கள், அதை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி அந்த அரோமா வர வரைக்குமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ரெண்டுமா வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ தட் அந்த சின்ன வெங்காயமும் வரமிளகா ஃப்ளேவரும் நல்லா அந்த சிக்கனில் இறங்குற அளவுக்கு டில்ட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியண்ட்டான கோகோனட்டை ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்ன பீஸாக அந்த கோகோனட், அதை போட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க. 4 இன்க்ரீடியன்ட் தான் இந்த ரெசிபிக்கே. ரொம்ப ஈஸி, நல்ல ஒரு டெலிஷியஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடாம பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வருமே, என்ன மேம் இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு ஆயில் கூட யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற இந்த வெசலில் ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி இருக்குங்க. ஆப்டிடெம்ப் டெக்னாலஜின்றது ஜீரோ ஆயில் குக்கிங் டெக்னாலஜி. அதாவது ஒரு சொட்டு ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. மெயினாக லெஸ் கன்சம்ஷன் ஆஃப் கேஸ் ஆல்சோ. சிம்லேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணனால கேஸும் நல்லா கன்சியூம் ஆகாமல் நம்மளுக்கு லெஸ் கேஸ் தான் எடுக்கும். ஒரு மெயினான விஷயங்க, நம்ம என்ன சாப்பிட்றது, என்ன சத்துள்ளது சாப்பிட்றது, என்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டா நம்ம குக் பண்ணும்போது அது இருக்கான்ற டவுட்லேயே தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. அதுக்கு கூட இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ வைட்டலாக் டெக்னாலஜி, குக்கிங் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த வெசல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் இருக்க நியூட்ரியன்ஸோ இல்லை ஃப்ளேவரோ இல்லை கலரோ இதில் போகாமல் மாய்ஸ்சரைஸ் ஆகாமல் ஒரு சீலிங் போட்டு இதில் குக் ஆகும். அதனால் இதில் இருக்கிற நியூட்ரிஷன் எதுவுமே எஸ்கேப் ஆக முடியாது நம்மக்கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஒரு வெசல் தான். நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறத தாண்டி நம்மளும் நல்லா ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அதனாலேயே இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வேளை இது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா உங்கள் கோச் கிட்ட கூட கேளுங்க, அவங்களும் ஐடியா கொடுப்பாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சூப்பர். Yeah, the yummy chicken recipe is ready. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யம்மி பள்ளிப்பாளையம் சிக்கன் இஸ் ரெடி நவ். சூப்பரில். நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அது மாய்ஸ்சரைஸ்டாக அதில் சிக்கன்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குது, அது எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ட்ரெயின் அவுட் ஆனோடனே எடுத்துட வேண்டியது தான். நவ் த எம்மி டெலிஷியஸ் பள்ளிப்பாளையம் சிக்கன் இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோச் கிட்ட உங்களோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். பாய்.